Hello friends. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா how to create a Facebook page in 2024. அதாவது நீங்க ஒரு பிசினஸ்க்கான ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போறீங்க 2024ல யூசர் இன்டர்ஃபேஸ் படி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி இன்ஸ்டாகிராமில் பயோ இருக்கோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கு கூட ஒரு பயோ இருக்குது. அந்த பயோவை பேஜ் கிரியேட் பண்ணும்போது அவசரமாக ஏதோ நமக்கு மைண்டுக்கு வரதை டைப் பண்ணிவிடும். உட்காந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு என்னென்ன கண்டென்ட் இருக்கணுமோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட 351 கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பேஸு பங்க்சுவேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து 351 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அலோட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன தெரியப்படுத்தணுமோ அந்த பயோவில் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பயோவில் போஸ்ட் பண்ண முடியும். அந்த பயோவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிளைண்ட் வந்து ஆர்கானிக்ஸ் பொருள் விற்கிறாங்க. அவங்க ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வெப்சைட் எல்லாமே அமுதா ஆர்கானிக்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது, இது நாங்கள் இந்த மாதிரி டீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நாங்கள் பயோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஷாப் வச்சுக்கலாம். ஷாப் அட்ரஸும் சேர்த்து வாங்கி வச்சுட்டேன். மொபைல் நம்பர், வெப்சைட்டோட அட்ரஸ் எல்லாமே காப்பி பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கான லோகோ அப்புறம் ஃபேஸ்புக் கவர் ஃபோட்டோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுங்கள். சும்மா அவசரமாக ஒரு ஃபேஸ்புக் பேஜை வந்து மொபைலில் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் விட்டுருங்க. நீங்கள் ப்ரொஃபஷனலாக டிஜிட்டல் மார்க்கெட்டாக இருக்கிற பட்சத்தில் எது எடுத்தாலுமே சிஸ்டமில் பண்ணி பழகுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் வச்சிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக ஃபேஸ்புக் பேஜ் இல்லைனா கூட ப்ரொஃபைல் வச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஃபேஸ்புக் பேஜில் இந்த ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பசில் போர்ட் மாதிரி. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பேஜ் செக்ஷன் போங்க. பேஜஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ பேஜ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என் கிளைண்ட் எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் நான் என்ட்ரி பண்ணிடுறேன். பேஜ் நேம் வந்து அமுது ஆர்கானிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அமுது ஆர்கானிக்ஸ். கேட்டகரினா நீங்கள் என்ன மாதிரி ஐ மீன் இந்த பேஜ் எதுக்கானது, இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ்க்கா இல்லை எந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 3 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓகே இது போதுமானதான். ஸோ கேட்டகரி கொடுத்துட்டோம். அடுத்து பயோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி தான் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணணும். அதில் தான் நிறைய பேர் போட்ட தப்பு. ஸோ பயோ நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் கிரியேட் பேஜ் கொடுக்குறேன். ஓகே, அமுது ஆர்கானிக்ஸ் வாஸ் கிரியேட்டட். நவ் யூ கேன் ஆட் இமேஜஸ் ஆர் கோ டு யுவர் பேஜ் டு ஆட் மோர் டீட்டெயில்ஸ். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல வெப்சைட் நேம் கேட்குறாங்க. வெப்சைட் நேம் இடத்துல இருக்குது, நான் எடுத்து போட்டுறேன். ஸோ காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். பட் ஆனால் ஒரு நம்பர் இல்லாமல் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுறது வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க கஸ்டமர்ஸ். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பீப்புளே நம்பர் கொடுக்கலன்னா அப்போ நம்ம எப்படி இவங்க நம்பி காசு ஐ மீன் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. எப்போவுமே உங்களுக்கு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு மொபைல் நம்பரை வச்சுக்கோங்க. அந்த மொபைல் நம்பரை பிஸ்னஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பர்சனல் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா பர்சனல் வேறு, பிஸ்னஸ் வேறு, ரெண்டுத்தையும் போட்டு மிங்கிள் பண்ணி ஏதாவது ஒரு நம்பர் போச்சுன்னா கூட மொத்தமாக பிஸ்னஸே அடி வாங்கிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எதோ இருந்தாலும் பிஸ்னஸ்க்கும் தனித்தனியாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஒரு பிகினராக இருக்க பட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் என்னென்னா எந்த ஒரு மெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ண கொடுத்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அமுது ஆர்கானிக்ஸ்னு ஒரு வெப்சைட் நேம் இருக்குன்னா கஸ்டமர் கேர் அட் அமுது ஆர்கானிக்ஸ், ஹெல்ப் சென்டர் அட் அமுது ஆர்கானிக்ஸ்.com அது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் வச்சுருந்தீங்கன்னா இன்னமும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஓகே இவங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் அப்படின்ட்டு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நோ ப்ராப்ளம், நம்ம லேட்டராக கூட அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு நல்லா ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட வெப் டெவலப்பர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் கிரியேட் பண்ணி தரோம். அந்த ப்ரொஃபஷனல் இமெயில் கூட நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷன் கேட்குறாங்க. லொக்கேஷன் இடத்துல நான் அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். முதல்ல பின்கோட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஷாப் அட்ரஸ் கிடையாது, வீட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டோட அட்ரஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் எம்டியாக விட்டுடலாம். பட் எம்டியாக விட்டுறது என்றைக்கு இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ஆடியன்ஸ்க்கு நம்ம ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ரூஃபை காட்டிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ தான் நம்ம நம்பி இந்த பேஜில் போகிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் அவங்க ஷாப்போட இது நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போலாம் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க, கிட்டத்தட்ட மண்டே டு ஃப்ரைடே நான் 9:30 to 5:30 கிளினிக் பேசிஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸடாக கொடுத்துக்கலாம். ஆல்வேஸ் ஓப்பன் கொடுத்துக்கலாம். இல்லை நோ ஹவர்ஸ் அவைலபிள், அதாவது எல்லாமே ஆன்லைனில் பண்ணால ஹவர்ஸ்லாம் நோ ஹவர்ஸ் அவைலபிள், எங்களை டேரெக்டாக மீட் பண்ண முடியாது, அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஆல்வேஸ் ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் அட் செலக்டட் ஹவர்ஸ்னு கொடுத்துட்டு ஷாப்போட டைமிங் கொடுத்துட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த பேஜில் இருக்க எல்லாமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ரவுண்ட் லோகோ ரெடி பண்ணியிருக்கேன், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து கவர் ஃபோட்டோ இப்போதைக்கு சிம்பிளாக ரெடி பண்ணிருக்கேன். பட் லேட்டராக நான் அப்டேட் பண்ணிப்பேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. சில விஷயங்கள் நம்ம பேஜ் கிரியேட் பண்ணக்கப்பட மாற்றிக்கலாம். ஸோ ஆட் ஆக்ஷன் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா சென்ட் மெசேஜ்னே கொடுக்குறேன். அதாவது ஃபேஸ்புக் பார்த்துட்டு ஃபேஸ்புக்லேயே மெசேஜ் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டேன். இதே நீங்கள் வெப்சைட்டுக்கு டேரெக்டாக பண்ணணும்னா அதுக்கு பண்ணலாம். பட் ஊகாமர்ஸ் இன்டெகிரேஷன் மாதிரி வரும். அது இன்னொரு பேஜை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை கொடுத்துடலாம். ஸோ சென்ட் மெசேஜ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
மெசஞ்சர் அமுதா ஆர்கானிக்ஸ் ஓகே சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ மேக்ஸிமம் இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்குறேன். ஸோ இது அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர், அதாவது சம்டைம்ஸ் நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். ஏன்னா இதை கொடுத்தா தான் அங்கங்கே உங்களுக்கு வாட்ஸ்அப் லோகோலாம் காட்டுவாங்க. போஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சில ஃபேஸ்புக் போஸ்ட் நீங்கள் ஆர்கானிக்காக போடும்போதே வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு காட்டும். ஏன்னா அந்த ஒரு கால் டு ஆக்ஷன் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் போட்டு கெட் கோட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அது கொடுத்தா தான் இங்கே வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணும்போது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் காட்டும், நீங்கள் இன்வைட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன், டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். மேக்ஸிமம் பண்ணுற தப்பு என்னென்னா எல்லாருமே மொபைலில் கிரியேட் பண்ணுறீங்க. மொபைலில் கிரியேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிஸ்டமில் கிரியேட் பண்ணும்போது தான் நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.